So welcome back, dear students. So far now we have discussed reported speech. So reported speech has different sentence types and different rules for sentence types. So we have discussed for the first one in the statement, and the next second one is yes or no questions and the WH questions. Now after that we have moved to imperative. So imperative in a sense commands, request and advice. So that are given by someone to you to do something. ஸோ உங்களை வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் செய்ய சொல்ற விஷயத்த நாங்க என்ன சொல்லுவோம், இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். அப்ப இம்பரேட்டிவ்னு சொல்றது ஒரு ஆள் உங்கள்ட்ட செய்ய சொல்ற விஷயம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்வோம், டோல்டு, அட்வைஸ். டெல்டுன்னு சொன்னா டோல்டு, ஆஸ்ட், அட்வைஸ்ட், ஆர்டர்டு இப்படி சொல்லி நாங்க என்ன செய்வோம், பாஸ்ட் வடிவத்தை மாத்தும். ஸோ மதர் செட்னு சொல்லக்கூடியதை நீங்க டோல்டுன்னு மாத்தலாம். மாத்திட்டு யாருகிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்களா அல்லது அவர்கிட்ட சொன்னாங்களா, இந்த விஷயத்த சொல்லிட்டு மதர் டோல்ட் மீ. நாங்க வந்துட்டு அங்க தட் அது மாதிரி இஃப் வெதர் இந்த யூஸ் பண்ணினோம். அதுக்கு பதிலாக இங்க நாங்க பயன்படுத்துறது டூ பயன்படுத்திட்டு அது செஞ்ச சொன்ன விஷயத்த அப்படியே நாங்க என்ன செய்வோம், நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி ஏதாச்சும் செய்ய வேணாம், ஒரு ஆள் வந்துட்டு செய்ய வேணாம்னு சொல்றாங்க சொன்னா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா he told me அப்படியே பயன்படுத்திட்டு do not smokeன்னு சொன்னா do not smokeன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், அந்த நொட்டுன்னு சொல்லக்கூடியதை முன்னால போடும். நொட்டுன்னு சொல்லக்கூடியதை முன்னால போட்டுட்டு டூவோட நாங்க வேர்பை பயன்படுத்துவோம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், டூவோட தான் எப்பவுமே வேர்ப் வரும். அவர் டு ஸ்மோக், டு குக் அப்படி சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். ரைட். ரைட், இப்பதான் நாங்க மெயினான பார்ட்ஸுக்குள்ள வந்திருக்கோம். ஹவு டென்ஸ் சேஞ்சஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல டென்ஸ் எப்படி மாறும்னு சொன்னா, நீங்க சேஸ் வார சந்தர்ப்பம், அதாவது பிரசன்ட்ல வருமாக இருந்தால் நாங்க எந்தவித மாற்றமும் செய்ய மாட்டோம். டென்ஸ்ல எந்தவித மாற்றமும் செய்ய மாட்டோம். மாறாக வேர்ப்ல அந்த ப்ரொனவுன்ஸ்ல அல்லது டைம்ல மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா செட் அல்லது டோல்டுன்னு வருமாக இருந்தால், செட் அல்லது டோல்டு வருமா இருந்தால் டென்ஸ்ல வந்துட்டு பேக் ஷிஃப்ட் ஒன்று இருக்கு. ஷிஃப்ட் ஒன் ஸ்டெப் பேக் ஷிஃப்ட் ஒன்று இருக்கும். உதாரணமா பிரசன்ட்ல வருமாக இருந்தால், அதாவது சிம்பிள் பிரசன்ட்ல அல்லது பிரசன்ட்ல வருமாக இருந்தால் நாங்க பாஸ்டுக்கு மாத்துவோம். ரைட். பொதுவா இதுக்குள்ளதான், இந்த பிரசன்ட்டுக்குள்ளதான் நாங்க ஐ எம் டாக்டர், ஐ எம் பியூட்டிஃபுல், ஹி இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரக்கூடியதெல்லாம் நாங்க இந்த பிரசன்ட்டுக்குள்ளதான் கொண்டு வருவோம். அப்ப பிரசன்ட்னு வந்துடுச்சுன்னு சொல்ல நாங்க பாஸ்டுக்கு மாத்தோம். உதாரணமா he said I eat rice என்று சொன்னா, I eat rice என்று சொன்னா I eat rice எல்லாமே இந்த he உடைய பண்பு எடுக்கும், முதலாவது ஸ்டெப். அப்ப he said he eats rice என்று வரும். he eats rice என்று சொல்லக்கூடியது பாஸ்டாக மாறும். அப்ப இங்க வந்துகிட்டு he eats rice என்று சொல்லக்கூடியது ஈட்டுடைய verb to ate. அப்ப he ate rice என்று வரும். அப்ப இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப சொன்னாங்க தட் பயன்படுத்தும். அப்ப he said that he ate rice. அவர் சொன்னாரு, அவரு ரைஸ் சாப்பிடுறாராம். நான் சொல்லுவேன் தானே, அவர் சொன்னாரு அவரு ரைஸ் சாப்பிடுறாராம் அப்படி சொல்லும். அப்ப he said that I eat rice. நான் சோறு சாப்பிடுகிறேன் என அவர் சொன்னார். நான் சோறு சாப்பிடுகிறேன் என அவர் சொன்னார்ங்கிறத நாங்க எப்படி மாற்றுவோம் சொன்னா he said that he ate rice. அவரு சோறு சாப்பிடுவதாக அவர் சொன்னார். அவர் சோறு சாப்பிடுவதாக அவர் சொன்னார். அப்ப நாங்க என்ன செய்வோம், அதை வந்துட்டு மோர் ஃபார்மலாக நாங்க பயன்படுத்துறதுக்கு இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பயன்படுத்துவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தா நாங்க பாஸ்டுக்கு மாத்துவோம், ஐ ஏட் ரைஸ். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். ஸோ நீங்க அதுல பார்த்துக்கொள்ளலாம், என் இதுலயும் பார்த்துக்கொள்ளுங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்தா
பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப am is are பயன்படுத்தினா நாங்க was verb பயன்படுத்துவோம். am is are சொல்லி பயன்படுத்தினா was verb பயன்படுத்துவோம். எப்படி she said I am reading. she said I am reading. அப்ப I am reading னு சொல்லக்கூடியது எப்படி வரும்? she உடைய ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டா I am reading னு சொல்லக்கூடிய she is reading னு வரும். she is reading னு சொல்லக்கூடியது present continuous. அது அப்படியே past continuousக்கு மாத்தினா she was reading. so statement சொல்றதால நாங்க that பயன்படுத்திருக்கோம். அப்ப she said that she was reading. she said that she was reading. present perfect வந்தா past perfect. present perfect வந்தா past perfect. he said I have finished my homework. he said I have finished my homework. என்ன வீட்டு வேலையை நான் செஞ்சிட்டேன். அவரு present perfectல சொல்றாரு. present perfectல சொன்னா நாங்க past perfect மாத்துவோம். he said I have finished my homework. I have finished my homework. அப்ப I have finished னு சொல்லக்கூடியது I have finished னு சொல்லக்கூடியது he உடைய அந்த பண்பு எடுத்துக்கொள்ளும். அப்ப he has have னு சொல்லக்கூடியது has. அப்ப he has finished. my ன்னு சொல்லக்கூடியது எப்படி மாறப்போகுது? he உடைய பண்பு தான். அப்ப my ன்னு சொல்லக்கூடியது his ன்னு மாறும். அப்ப I have finished my homework. he has finished his homework. நான் எந்த வேலையை முடிச்சிட்டேன், அவர் அவர வேலையை முடிச்சிட்டாருன்னு மாறப்போகுது. அவர் அவர வேலையை முடிச்சிருக்காருன்னு மாத்தினா அது அப்படியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாறும். அப்ப he has finished his homeworkன்னு சொல்லக்கூடியது he had finished his homeworkன்னு மாறும். அப்ப present perfectன்னு சொல்லக்கூடியது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாறும். அடுத்தது பாஸ்ட் சிம்பிள். சிம்பிள் பாஸ்ட்ல வந்தா நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்துவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்றது எத்தனாவது? present simple, present simple, past simple, future. present continuous, past continuous, future continuous, present perfect, past perfect. present perfect, past perfect. 8வது ஸ்டேஜுக்கு மாறும். அப்ப செகண்ட் சிம்பிள் பாஸ்ட் 2வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு மாறும். அப்ப பாருங்க, he said I went to Colombo. I went to Colombo னு சொல்லக்கூடியது he went to Colombo னு மாறும். he went to Colombo னு மாறும். அவ he went to Colombo கூடிய 8வது ஸ்டேஜ். ஆக முதலாவது he goes to Colombo, he went to Colombo, he will go to Colombo, he is going to Colombo, he was going to Colombo, he will be going to Colombo, he has gone to Colombo, he had gone to Colombo. அப்ப பாருங்க, அப்ப நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்களை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப நாங்க 9 டென்ஸ் வர படிச்சிருந்தோம். அப்ப 9 டென்ஸையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. நாங்க இதுல வந்துட்டு 12 டென்ஸையும் பார்ப்போம். அந்த 12வது அந்த டென்ஸையும் சேர்த்து தான் இப்ப பார்க்க போறோம். சோ அதை நான் உங்களுக்கு சொல்லி தர இருக்கிறேன். அப்ப நீங்க 2வது ஸ்டேஜ்ல இருந்து 8வது ஸ்டேஜுக்கு மாத்த போறீங்க. I went to Colombo சொன்னா he went to Colombo. he went to Colombo தான் 8வது ஸ்டேஜுக்கு மாற போகுது. சோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு டென்ஸுக்குரிய I am reading னு சொன்னா I am reading, I was reading, I will be reading, I have finished my homework னு சொன்னா அதுக்குரிய அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க பாடமாக்கி வச்சிருக்கணும். எப்படி மாத்துறங்கிற விஷயத்த நீங்க விளங்கி வச்சுக்கணும். அப்பதான் என்ன செய்யலாம், நீங்க இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப விளங்கிச்சா? இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருந்து 8வது ஸ்டேஜுக்கு எப்படி மாறுதுங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா? என்ன 2வது ஸ்டேஜ், என்ன 8வது ஸ்டேஜ்ங்கிற என்ன விஷயங்கிற விளங்கிச்சா உங்களுக்கு? I went to Colombo னு சொல்லக்கூடியது முதலாவது ஸ்டேஜ். I go to Colombo, I went to Colombo, I will go to Colombo, I am going to Colombo, I was going to Colombo, I will be going to Colombo, I have gone to Colombo, I had gone to Colombo, I will have gone to Colombo. அதே விஷயத்தை நீங்க ஹீக்கு மாத்தினீங்கன்னு சொன்னா he goes to Colombo, he went to Colombo, he will go to Colombo, he is going to Colombo, he was going to Colombo, he will be going to Colombo, he has gone to Colombo, he had gone to Colombo, he will have gone to Colombo. சோ அங்கதான் நாங்க என்ன செய்யறோம், I went to Colombo னு சொல்லி கொடுத்தே
இந்த ஹீக்குரியதாக மாத்தினோம்னு சொன்னா ஹீ வென்ட் டு கொலம்போ. அது 2வது ஸ்டேஜ். அந்த 2வது ஸ்டேஜ்ல இருந்து 8வது ஸ்டேஜுக்கு மாத்துவோம். ஹீ ஹேட் கோன் டு கொலம்போ. ஐ ஹோப் யூ ஹேவ் கிளியர்ட், ரைட்? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புறேன். ரைட், தேங்க்யூ. அடுத்த விஷயம். ஸோ அடுத்த டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நான் இதை பத்தி உங்களுக்கு நார்மலாக ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். நான் நார்மலா பேசுறேன் இதை பத்தி என்னங்கிறது. அவ விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லி 3 வகையான கண்டினியூஸ் டென்சஸ் நாங்க ரிமைனிங்ல இருக்கு. 9க்கு பிறகு நாங்க வரக்கூடியது 10, 11, 12வது ஸ்டேஜ் 3மே வந்துட்டு எப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வரையுமே நடந்து கொண்டே வார. அது ஒரு முடிவுண்டு இல்ல, ஆனா தொடர்ச்சியா நடந்துகிட்டே வார விஷயத்த நாங்க என்னன்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த விஷயம் நடக்கல. அது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொன்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட்டுக்கு முன்ன முடிஞ்சு அது நடந்துகிட்டே வந்து ஒரு 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 முடிவுல முடிஞ்சு நடந்து கொண்டே வந்துச்சு, நடந்து கொண்டே வந்துச்சு. இப்ப உதாரணமா சொல்றோம்னு சொன்னா 1940 கால பகுதியில 2வது உலக போர் நடந்து கொண்டே வந்துச்சு, உலக போர் நடந்து கொண்டே வந்துச்சு சொல்லும். இப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சூழலியல் மாற்றம் நடந்து கொண்டே வருது, புவியில காலநிலைகள் மாறிக்கொண்டே வருது, இதுக்கு எப்போ எப்போ ஒரு முடிவு வரும்னு தெரியா. அப்ப அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுது உலக போர் நடந்து கொண்டே வந்துச்சு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துல நடந்து கொண்டே வந்துச்சு, ரைட்? அது வந்துகிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதை வந்துட்டு நாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம், ரைட்? இது 3 தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுக்குரிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொன்னா நான் தந்திருக்கிற மாதிரி ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. அதுவே ஷீன்னு சொன்னா ஷி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சொல்லி வரும். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ, ஷி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொன்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொன்னா had been வரும். இந்த have been பதிலா had been சொல்லி ஐஎன்ஜியோட வரும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஐ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூன்னு வரும். விளைஞ்சா இப்ப நான் இதோட சேர்த்து 12 ஸ்டெப்பையும் நான் சொல்றேன் பாருங்க. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்லக்கூடியதுல முதலாவது ஸ்டெப், இது வந்துட்டு 10வது ஸ்டெப். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூங்கிற 10வது ஸ்டெப், முதலாவது ஸ்டெப் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஐ வெயிட் ஃபார் யூ, ஐயோட வெப் 1 ஐ வெயிட் ஃபார் யூ, I waited for you, I waited for you, I will wait for you, I will wait for you, I am waiting for you, I was waiting for you, I will be waiting for you, I have waited for you, I had waited for you, I will have waited for you, I have been waiting for you, I had been waiting for you, I will have waiting for you. கிளியர்? ஸோ இது வந்துட்டு 12 ஸ்டெப். அப்ப நாங்க என்ன செய்வோம், 10வது ஸ்டெப் வந்தா 11வது ஸ்டெப்புக்கு மாத்துவோம், 10வது ஸ்டெப் வந்தா 11வது ஸ்டெப்புக்கு மாத்துவோம். அப்ப ஷீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் மீ எப்படி வரும்னு பார்த்தா ஷீ செட் அப்படியே பயன்படுத்துவோம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஸ்டேட்மெண்ட் சொன்னா எஃபர்மேட்டிவ் வடிவம் சொன்னா தட் பயன்படுத்திருக்கோம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சொல்லக்கூடியது என்ன கிட்டதான் என்னத்தானே வெயிட் பண்றாங்க, அப்ப நாங்க இங்க வந்து ஃபார் மீன்னு சொல்லி போடுவோம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங்னு சொல்லக்கூடியது ஷீயுடைய அந்த இதை எடுத்துக்கொள்ளும். அப்ப ஷீ ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்லி வாரது
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மாறுறதால ஹேஸ் என்று சொல்லக்கூடிய ஹேடா மாறும். அப்ப ஷீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் இந்த யூன்னு சொல்லக்கூடியது மீயாக மாறும். அப்ப எப்பவுமே கவனிச்சு கொள்ளுங்க, யூன்னு சொல்லக்கூடியது வருதுன்னு சொன்னா யூன்னு சொல்லக்கூடிய வருதுன்னு சொன்னா அது என்னத்தான் சொல்றாரு, என்னத்தான் சொல்றாங்க. அப்ப ஃபோர் யூ அல்லது ஃபோர் மீ, அந்த ஃபோர் யூ வந்தா ஃபோர் மீன்னு மாறும் அல்லது ஃபோர் அஸ்ன்னு மாறும். ஃபோர் மீன்னு மாறும் அல்லது ஃபோர் எஸ் என்னை அல்லது எங்களைங்கிற விஷயமா தான் வரும். இது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ரைட். அடுத்தது பாஸ் கண்டினியூஸ். பாஸ் கண்டினியூஸ் சொல்றது அஞ்சாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப்ல வருதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், அதையுமே எட்டாவது ஸ்டெப்புக்கு தான் மாத்துவோம். சாரி, 11வது ஸ்டெப்புக்கு தான் மாத்துவோம். அப்ப இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்தாலும் 11வது ஸ்டெப் தான், பாஸ் கண்டினியூஸ் வந்தாலும் 11வது ஸ்டெப் தான், 5வது ஸ்டெப் வந்தாலும் 11வது ஸ்டெப் தான், 10வது ஸ்டெப் வந்தாலும் 11வது ஸ்டெப். அப்ப கவனிங்க, ஐ வாஸ் குக்கிங், she said I was cooking. அப்ப இதுல முதலாவது I cook, I cooked, I will cook, I am cooking, I was cooking. அஞ்சாவது ஸ்டெப் I will be cooking, I have cooked, I had cooked, I will have cooked, I have been cooking, I had been cooking, I will have been cooking. 12வது ஸ்டெப். அதுவே she had been cooking எப்படி மாறுது, ஷீன்னு சொல்லக்கூடியது இந்த அவ்வளோத்தையும் இதுக்குரிய ஃபீச்சராக மாத்தும். ஷி வாஸ் குக்கிங் சொல்லக்கூடிய ஐ வாஸ் குக்கிங் சொல்லக்கூடியது ஷி வாஸ் குக்கிங்னு மாறும். அப்ப ஷி வாஸ் குக்கிங் சொல்லக்கூடியது 12வது ஸ்டெப்புக்கு மாறும், சாரி 11வது ஸ்டெப்புக்கு மாறும். அப்ப ஷி ஹேட் பீன் குக்கிங், ஷி ஹேட் பீன் குக்கிங். சரியா? அடுத்தது பாஸ் பர்ஃபெக்ட். அது 8வது ஸ்டெப்ல வந்தா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாஸ் பர்ஃபெக்ட்னு சொன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஐ ஹேட் பீன் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க்னு சொல்லக்கூடியது ஹீயுடைய பண்பு எடுத்து கொண்டுச்சுன்னு சொன்னா he had finished his homeworkனு மாறும். விளங்கிச்சா? அப்ப he said ஐன்னு சொல்லக்கூடியது he had finished, மைன்னு சொல்லக்கூடியது his homeworkனு வரும். he had finished his homework. அதே மாதிரி பிரசன்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்தா அங்கேயுமே வந்துட்டு டென்ஸ் மாற்றம் இல்லை. ஐ ஹேட் பீன் ஸ்டடிங்கிறது he had been studying இல்ல she had been studyingனு மாறும். அப்ப டிரெக்ட் she said அப்படியே வரும். ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் அஃபர்மேட்டிவ் சொன்னா தட், அதுவே ஐ ஹேட் பீன் ஸ்டடிங்னு சொல்லக்கூடியது she உடைய பண்பு எடுத்துக்கிட்டா she had been studying. அடுத்த விஷயம் ஃபியூச்சர் கண்டினியூஸ். சாரி, ஃபியூச்சர்ன்றாலே எந்த ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் வந்தாலும் ஃபியூச்சர்ல எங்களுக்கு 4 டென்ஸ் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல எல்லாத்தையுமே நாங்க மெயினாக யூஸ் பண்றது வில் அல்லது ஷேல். வில் அல்லது ஷேல் இது ரெண்டுமே ஒரு மாடல் வேர்புக்குள்ள வரும். மாடல் வேர்ப், இந்த 2 மாடல் வேர்பும் வந்தா வுட் அல்லது ஷுட்னு பயன்படுத்தும். வுட் அல்லது ஷுட்னு பயன்படுத்தும். உதாரணமா he said I will call you சொன்னா he உடைய பண்பை முதல் எடுக்கும், he will call youன்னு மாறும். he will call youன்னு சொல்லக்கூடியதுல வில் வந்துட்டு வுட்டாக மாறும். இங்க யூன்னு சொல்லி இருக்கிறதால நாங்க என்ன செய்வோம், மீய பயன்படுத்தினா he would call meன்னு வரும். he would call meன்னு வரப்போகுது. அது மாதிரி she said I shall help you, I shall help you நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொன்னா I shall help youன்னு சொல்லக்கூடியது she shall help youன்னு சொல்லக்கூடியது மீயா மாறினா மீன்னு மாறும். அப்ப she shall help me மாறிட்டு இந்த ஷேல்னு சொல்லக்கூடியது ஷுட்டா மாறும். அப்ப she should help me நாங்க ஷுட்டுக்கு பதிலா வுட்டும் பயன்படுத்தலாம். விளங்கிச்சோ? ஏதா என்னவா இருந்தாலும் நாங்க வில் வந்தா வுட்டா மாத்தினா விளக்க முடியும். ரைட். அதே மாதிரி நீங்க மாடல் வேர்ப்ஸ் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அங்க வந்துட்டு வில்லுக்கு பதிலா வுட் பயன்படுத்தலாம், ஷேலுக்கு பதிலா ஷுட் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கேன் வந்தா குட் பயன்படுத்துவோம், மே வந்தா மைட் பயன்படுத்துவோம், மஸ்ட் வந்தா கவனிச்சுக்கொள்ளுங்க ஹேட் டு சொல்லி பயன்படுத்துவோம். மஸ்ட் வந்தா ஹேட் டுன்னு பயன்படுத்துவோம். அது மாதிரி மைட், குட், ஷுட், வுட் எல்லாம் வந்துட்டு மாறாது. நாங்க வுட்டுன்னு பயன்படுத்தினா ஷுட்டுன்னு பயன்படுத்தினா அது வந்துட்டு இன்டெரக்டாக பயன்படுத்தக்குள்ள மாற மாட்டான்.
அப்ப என்ன செய்வோம்? he said I can swim. he said I can swim. அப்ப எப்படி மாறி இருக்கு நல்லா பாருங்க. he said இது ஒரு ஸ்டேட்மெண்ட். I can swim, I can swim. he உடைய பண்பு அப்படியே எடுத்துக்கிட்டா he can swim. can வந்துக்கிறதால குட்டுன்னு மாறி he could swim. I may come, she may come, she might come மாறி இருக்கு. I must study, he must study. must ன்னு சொல்லக்கூடிய had to பயன்படுத்தும். he had to study. Is it okay? You have clear about it, right? Right. Right. Last one, time place changes. common changes னு சொல்லுவோம். டைம் அல்லது பிளேஸ் எப்படி மாறும்னு பார்த்தா, நீங்க டிரெக்ட்ல நவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை தென்னு மாத்தணும். டுடேய பாத்தீங்கன்னு சொன்னா தட் டேன்னு மாத்தணும். எஸ்டர்டேய பார்த்தா த டே பிஃபோர், த ப்ரீவியஸ் டே. எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடிய பொதுவா பாஸ்ட்ல பயன்படுத்தும். டுமாரோன்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ல பயன்படுத்தும். அவ டுமாரோ இருந்தா த நெக்ஸ்ட் டே அல்லது த ஃபாலோவிங் டே, த ஃபாலோவிங் டே. அது மாதிரி டு நைட்னு சொன்னா தட் நைட். எகோன்னு சொன்னா பிஃபோர். ஹியர் சொன்னா தேர். திஸ் தட். தட் வந்தா திஸ்ன்னு மாத்திடக்கூடாது. தேயா வந்தா ஹியர்னு மாத்தக்கூடாது. என்ன செய்வோம்? நாங்க இங்கால இருக்கிறது வந்தா அப்படியோ பயன்படுத்தும். அப்ப தட்டுன்னு சொல்லி திஸ்ன்னு மாத்திடக்கூடாது. அப்ப தட்டுன்னு சொல்லக்கூடிய தட்டாவே இருக்கும். திஸ்ன்னு வந்தா மட்டும்தான் தட்டுன்னு மாறும். தீஸ் வந்தா தோஸ். அது மாதிரி நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் வந்தா இங்க நாங்க நெக்ஸ்ட் டேக்கு பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் டேன்னு சொன்னா எப்படி வரும்? த ஃபாலோவிங் வீக். நெக்ஸ்ட் வந்தா த ஃபாலோவிங். இப்போ டுமாரோக்கு பயன்படுத்த மாதிரி பயன்படுத்தும். நெக்ஸ்ட் வீக், ஃபாலோவிங் வீக். நெக்ஸ்ட் மந்த், ஃபாலோவிங் மந்த். நெக்ஸ்ட் இயர், ஃபாலோவிங் இயர். ரைட்? அது மாதிரி அல்லது த வீக், த மந்த், இயர் ஆஃப்டர். அப்ப த வீக் ஆஃப்டர், த மந்த் ஆஃப்டர், த இயர் ஆஃப்டர். இங்க நாங்க பயன்படுத்த மாதிரி. ரைட்? த டே பிஃபோர்ங்க மாதிரி த டே ஆஃப்டர். இப்படி சொன்னா டுமாரோவை நாங்க பயன்படுத்தலாம். த டே ஆஃப்டர், த வீக் ஆஃப்டர், த மந்த் ஆஃப்டர், த இயர் ஆஃப்டர் பயன்படுத்தலாம். ரைட்? ரைட். ஸோ குயிக்லி go to the conclusion. So direct speech ன்னு சொல்றது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இன் கொட்டேஷன் மார்க்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸை போட்டு நாங்க அவர் சொன்ன விஷயத்த அப்படியே அச்சோட்டாக சொல்றது டிரெக்ட் ஸ்பீச். அதுவே அவர் சொல்ல விஷயத்த மாத்தி சொன்னா அது இன்டிரெக்ட் ஸ்பீச். அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லும். அதுவே வந்துட்டு பொதுவாக என்ன டென்ஸ்ல வந்தாலும், சேஸ் வந்தாலும் செட் வந்தாலும் சரி, நாங்க ப்ரொனவுன்ஸ் மாத்துவோம். ப்ரொனவுன்ஸ் மாத்துவோம். செட்ல வந்தா டென்ஸ் மாத்துவோம். அதுவே பொதுவாக நாங்க டைம் பிளேஸ் வேர்ட்ஸை நாங்க எப்படி மாத்தோம்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி டைப் ஆஃப் வேர்ட் சென்டென்ஸ் சொல்லக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, கொஷன் இருக்கு, கமாண்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்கிளமேஷன் சொல்றது நாங்க இம்பரேட்டிவ்ஸை நாங்க மாத்தோம். அது மாதிரி கீ ரூல்ஸ், பொதுவான ரூல் என்னன்னு பார்த்தா, இஃப் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் பாஸ்ட், அதாவது செட்னு வந்தா, சேஸ் இல்ல, டெல்ஸ் இல்ல, ஆஸ்க்ஸ் இல்ல, டோல்டு, செட், ஆஸ்க்ட் சொல்லி பாஸ்ட்ல வருமா இருந்தால் பேக் ஷிஃப்ட் ஆகும். பேக் ஒன் ஸ்டெப் டென்ஸ் வந்து மாறுபடும். டு சமரைஸ், டு ரீடெல் அண்ட் ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன் கிளியர்லி. யூஸ் டூன்னு சொன்னா நாங்க சொன்னோம் தானே, டூ இன்ஃபினிட்டிவை நாங்க பயன்படுத்துறத இப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்துகிட்டு நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரைட். ஸோ this is our reported speech class. So hope you all have understood, right? So என்னால ஏழும் டவட்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை ஒரு கிளாஸ்ல எந்த அளவுக்கு முடிக்க இயலுமோ அப்படி முடிச்சிருக்கேன். ஸோ யூ the 3 students
uh, actively participated in my class. So I hope you all have understood what I have taught, right? Right, wait a minute.